வாக்குசித்தி ஜோதிட கண்கீதாவின் இனிய வணக்கம். மேசராசி அன்பர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள். எவ்வளோ புத்திசாலித்தனத்திலையும் அதிகமான கோபம் இருக்குங்க. அந்த கோபத்திலையும் குணம் அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு நபர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட அதை மாற்றி தனக்கானவங்களாக மாற்றி சமுதாய நிலையில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ளவங்களாக மாற்றி கொண்டுட்டு வரக்கூடிய நபர்கள் மேசராசி அன்பர்கள். மேச லக்னத்துக்கும் மேச ராசிக்கிட்டையும் ஒரு நபர்களை எப்படிப்பட்ட ஒரு போக்கிரித்தனமான நபர்களை ஒப்படைத்தாலும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எப்படிப்பட்ட நபர்களை ஒப்படைத்தாலும் அவங்க அவங்களுடைய அத்துணை நெகட்டிவையும் வடிகட்டி எடுத்து ஒரு சுத்தமான ஒரு நபராக ஆக்கக்கூடிய திறமை மேசராசி என்பவர்களுக்கு 100% இருக்குதுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நீங்க பாருங்க, மேசராசி என்பவர்கள் மேஷ லக்னம் யாரையுமே எதிராளியா நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நெருங்கியும் போக மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அடக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்கூடையும் பேசுவாங்க, எல்லாத்துக்கூடையுமே பழகுவாங்க. இது ரொம்ப அவங்களுக்கு, அதாவது அவங்களோட ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறி இருந்தாலும் கூட பொதுவான விஷயமா கிட்டத்தட்ட 85% இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இவங்களுக்கு ஒரு நபர் பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட சூழலிலும் விட்டு கொடுக்காத நபர்கள் இவங்கங்க. அதே போல் ஒரே ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க. அவசர புத்தியால் தன்னுடைய எதிர்காலத்தை கூட யோசிக்காமல் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ பாசிட்டிவான விஷயம் இவ்வளோ இருக்குது. சரி மேடம், பாசிட்டிவான விஷயங்கள் இவ்வளோ இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் எந்த விஷயத்தை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு உயர்வுக்கு போகலாம் அப்படின்னா, எப்போவுமே மற்றவங்களுடைய கருத்து வேணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒன்றில் அவங்க ஒரு அரசியல்வாதி ஆகணும், ஒரு அரசு வேலை கிடைக்கணும், இல்லை யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் அவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட் போட்டுட்டு நெகட்டிவான தாட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாத, உன் மூஞ்சி இதுக்கு செட் ஆகலை, உன்னோட பேச்சு இதுக்கு செட் ஆகலை, நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்ட அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே அந்த கான்செப்டை எடுத்துக்குவாங்க. பொதுவாகவே அப்படி தான். இப்போ இவங்களோட வாழ்க்கை துணையை ஒருத்தங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ அவன் சரியில்லை, அந்த மாதிரி கேரக்டர் அவங்க இல்லை, இதில் கொஞ்சம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுலேருந்து விடுபட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில், அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ தனக்கானதை ஒன்றை செலக்ட் பண்ணிட்டாங்க, தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நீ ஒன்றா நெகட்டிவாக போயிட்டா அதிலிருந்து ஒரு